நான் ரீசெண்டாக அமேசானில் வாங்கியிருந்த கிட்ஸ் ஆர்கனைசர் வந்து மெயினாக எதுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்க முடியல. ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயினாக வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த கிட்ஸ் ஆர்கனைசர் உண்மையாலுமே ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கா? ஏன்னா தம்பி சைஸ் தான் இருக்குது, வெயிட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து மெயினாக நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஆர்கனைசர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். பிகாஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு. இந்த ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த விண்டோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது ஃபீல்டு. ஸோ அதில் இருக்கிற ஃபுல் டஸ்ட்டுமே காற்றடிச்சாலோ இல்லை எது ஆனாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரூமுக்கு தான் வந்துட்டு வரும். ஸோ இது வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து மெயினாக இதை வாங்கியிருந்தேன். ஸ்பேசியஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு இப்போ வந்து கிட்ஸ் ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேசியஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம எதை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த ஆர்கனைசர் வந்து ஸ்பேஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. இதை நான் அந்த வீடியோலேயே சொல்லணும்னு நினச்சேன். சாரி, நான் அதை மறந்துட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இப்போ இது ஒரு டவுட் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்.